இவ்வளவு நாளா ஐபிஎல் சீசன் எல்லாருக்குமே ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டா அமைஞ்சிருந்தது. நமக்கு மட்டும் இல்லாம வீரர்களுக்குமே ஒரு 2 மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டமா அவங்களோட கிரிக்கெட் திறமைகளை மெருகேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது. நிறைய புதுமுக வீரர்கள் இந்த முறை ஐபிஎல்ல கலக்கிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஐபிஎல்ல எல்லாரோட இலக்குமே அந்த சாம்பியன்ஸ் கோப்பை அப்படியா தான் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சாம்பியன்ஸ் கோப்பையை ஜெயிக்கக்கூடிய அணிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தொகை அப்படிங்கிறது 20 கோடி ரூபாயா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி இறுதிப் போட்டி வரைக்கும் அந்த ரன்னர் அப் வாங்குற அணிக்கு 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பரிசு தொகையா வழங்கப்படும். சரி, பிளே ஆஃப் வரைக்கும் 2 டீம் கஷ்டப்பட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளே ஆஃபோட 2வது எலிமினேட்டர்ல தோல்வி அடைஞ்சாங்கல்ல, அதாவது இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ், அவங்களுக்கு 7 கோடி ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்படும். முதல் எலிமினேட்டர்ல தோல்வி அடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 6.5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பரிசு தொகையா வழங்கப்படும். சரி, இவங்களுக்கு மட்டும்தான் பரிசு தொகையை வழங்குவாங்களா, மற்ற யாருக்கும் எந்த பரிசும் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாளா ஒவ்வொரு டீமுக்காகவும் நிறைய ரன் எடுத்தவங்க, நிறைய விக்கெட் எடுத்தவங்க அப்படின்னு இந்த ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த 2 வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பரிசு தொகையா வழங்கப்படும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சிக்ஸர்கள் அடிச்ச வீரருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணி, அதாவது இந்த சீசன் முழுக்க எல்லா வகையிலுமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்படும். அதே மாதிரி எமர்ஜிங் பிளேயர், அதாவது வளர்ந்து வரும் வீரருக்கான விருதோட சேர்த்து ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும். இதை தாண்டி இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சீசன் முழுக்கவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ல ஹையஸ்டா இருக்கிற நபருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறது இருக்கும். இதை தாண்டி இந்த சீசன்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர், அதாவது செம்மையா அடிச்சு ஆடினாருப்பா இவர் அப்படின்னு ஒரு வீரர் இருப்பார்ல, அவரை தேர்ந்தெடுத்து அவருக்குமே 10 லட்சம் ரூபாய் பரிசா வழங்கப்படுது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிசு தொகைக்காக மட்டும் ஐபிஎல் நிர்வாகம் செலவு பண்ற அமௌண்ட் அப்படிங்கிறது 47 கோடி ரூபாயா இருக்கு. அதை தாண்டி இந்த ஐபிஎல்ல இன்னொரு ஸ்பெஷல் விஷயமா அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச் ஃபீ, அதாவது போட்டிக்கான ஊதியம் அப்படிங்கிறது ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு போட்டியிலையுமே அந்த பிளேயிங் 11ல் இடம்பெற வீரரை தாண்டி இம்பாக்ட் பிளேயரா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வரைக்கும் எல்லாருக்குமே 7,50,000 ரூபாய் ஒவ்வொரு போட்டிக்கும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு வீரர் மேக்சிமம் ஒரு 17லேருந்து 18 போட்டி விளையாடுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ரூபாய் கிடைச்சிருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மேட்ச் ஃபீ மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஐபிஎல்ல இந்த முறை பணத்தை கொட்டி இருக்காங்க ஐபிஎல் நிர்வாகம்.